இன்றை தொட்டு இரண்டாம் பகல் நாம் சோழ தேசம் நோக்கி. நம்ம எங்கே போகிறோன்னா, நான் வந்து ஃபஸ்ட் டைம் போயிட்டுருக்கேன் திருவண்ணாமலை. நிறைய எத்தனை வாட்டி போயிருக்கான்னு தெரியல. நான் வந்து ஃபஸ்ட் டைம் போயிட்டுருக்கேன். முன்னாடி ஒருத்தக்கிறான் 5 வாட்டி போயிருக்கேன். நம்ம எந்த பஸ் போகுது, எங்கே நிற்கிது, எப்படி எங்கே பாருங்க ஒன்றுமே தெரியல அவனுக்கு. ஆயிசப்பாம்மா அவ்வளோதான். ஒசூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் கிளம்புது. நெக்ஸ்ட்டு ராயக்கோட்டை வந்து கிருஷ்ணகிரிலேருந்து டைரெக்டாக திருவண்ணாமலை போகலாம், பஸ் ஏறிடலான்னு நினச்சேங்க. அப்படி வந்தால் சீட்டே கிடச்சிருக்காது. ஏன்னா கிருஷ்ணகிரியில் பஸ்ஸு செம்ம ரஷ்ஷு, எதிர்பார்க்கல இவ்வளோ கூட்டத்தை. ஒசூரில் ஏறும்போது பார்த்தீங்கன்னா கூட்டம் கம்மியாக இருக்குது. ஆனால் கிருஷ்ணகிரி வந்ததுமே பார்த்தா செம்ம கூட்டம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக ஹோட்டல் கொடுத்தாங்க பஸ்ஸு. நாங்களும் பார்த்தீங்கன்னா ஒசூர்லேருந்து பசின்னு சொல்லி கடைசிக்கு இப்போ வந்து அவ்வளோதான், ஒரு 60 கிலோமீட்டர் போனால் திருவண்ணாமலையே வந்துடும். இப்போ வந்து டிரைவர் போடுறாரு நீங்கள் தான் வந்து போட்டுக்கிறாரு. இப்போ வந்து சாப்பிட்டு வந்து நான் இப்பயும் பசி கற்று நிற்கிறேன். ஆரம்பிக்கலாங்களா? நீ சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம். வந்து திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிட்டோம். என்ன டீம்னா மேட்ச்னே தெரியாம பைத்துக்கிறது. இனிமேல் கோயில்கிட்ட போயிட்டு கிரிவலம் தான். நம்ம தான் நைட்டு 12 டைமு. கிரிவலம் வந்து 1:30 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. இதான கூட்டத்தை பாருங்க, கூட்டமே இல்லை, ஆளே இல்லை. இதில் தான் பெல்லு ஆல்ரெடி கூட்டம் நிறைய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நைட்டு 1 மணி ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கோம். சில்லுன்னு இருக்குது, மாதிரி ஃபீல் ஆகுது. அவன் பார்த்தீங்கன்னா ஜூஸ் குடிச்சிருக்கான். பண்ணிக்கிறேங்க. நைட் 1 மணி ஆனால் வந்துக்கிறதுக்கு கிரிவலத்துக்கு. அதை தவிர மீது எல்லா வேலையும் பார்த்துக்கிறேங்க. ஒருத்தன் டீ சாப்பிட்டா சூடாக்குதுன்றான், ஒருத்தன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ஜில் நிற்குதுன்றான், ஒருத்தன் ஜூஸ் குடிக்கிறான். இன்னும் என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். எங்க இந்த பக்கம் சாப்பிடுறதுக்கு ஓசியில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா? அப்ப சோத்துக்கு எங்க வேணாலும் போயிருவேன். வெக்கமா இல்ல? நாங்களும் வந்து 1:30 மணிக்கு தான் பௌர்ணமி ஸ்டார்ட் ஆமா. அதுக்கு மேலே தான் கிரிவலம் சுற்றணுமாமா அப்படின்னு சொல்கிறோம். இதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. வந்து நாங்கள் வந்து பேக்கரிக்கு வந்தோம். ஒரு மாவரைச்சி சாப்பிட்டாங்க, ஜூஸ் சாப்பிட்டாங்க, உட்காந்து ஓட்டுனுக்கிறாங்க. இது வந்து சாப்பிட்டு ஒரு 1/4 மணி நேரமாக உட்காந்து ஓட்டுனுக்கிறாங்க. இவன் வந்து பஸ் ஸ்டாண்ட் அங்கன்றா, திருப்பி எங்கன்றா, என்னவோ சொல்லுங்கிறான். ஆனால் பஸ் பஸ் ஸ்டாண்டு ஃபஸ்ட்டு இங்கே இருக்குது. இப்போ ஒன்று பஸ் ஏறி போயிடலாம், அப்புறமா வந்து திருப்பி 5 கிலோமீட்டர் இந்த பக்கம் வரணும் செருப்பு எடுக்கிறதுக்கு. அதுபோல் செருப்பு அங்கேயே விட்டுட்டு திருப்பி 16 கிலோமீட்டர் சுற்றிட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு திருப்பி செருப்பு அங்கேயே போட்டுட்டு பஸ் ஏறிடலான்னு சொன்னான். இப்போ என்ன சொல்கிறான்னா, இங்கே ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குதுன்றான். இங்கே ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, இங்கேயே செருப்பு விட்டு போகலாம், இப்படி 16 கிலோமீட்டர் சுற்றிட்டு வந்துட்டு திருப்பி இங்கேயே பஸ் ஏறலான்றான். இப்போ இல்லை, எதை நம்புறது? இது எதை நம்புறதுன்னு கேட்டால் அவன் பாட்டு காலில் ஒரு பண்ணி வச்சுக்கிறான். என்ன பண்ணுறது? டைம் நைட்டு 1 மணி 1:30 மணி. ஆனால் வந்து காலைல பகல் ஒரு 5-6 மணி மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அவ்வளோதான். செருப்பை வந்து அந்த ஆட்டோ கீழே அங்கே விட்டாச்சு. அதுதான் இனிமேல் கிரிவலம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் சோறு தின்ட்டு வந்தோம். எங்கே இது ஒன்று 10 ரூபா, அது ஒன்று 5 ரூபா. அது இப்போ எது வாங்குறதுன்னு கன்ஃபியூஷனில் இருக்காங்க. இது வாபஸ் வந்துடுறாங்க. இந்தாக்கா அது சரியாக போச்சுங்களா? 1 5 ரூபா. அது அவன் 2 பேர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வரதுக்கு வந்து 600 ரூபா 1000 ரூபாய் செலவாச்சு. ஆனால் நாங்கள் வந்து இங்கே 5 ரூபா கஞ்சி பைசா பண்ணிட்டு இருக்காங்க. இதான் வந்து நாங்கள் பசங்க தி பாய்ஸ். ஏய் பஜாஜ் பாய்ஸ் இங்கே தான் வந்தோம். இப்போ கற்பூரம் ஏற்றிட்டு நம்ம கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ఏం చేయాలి మే
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. இதோ இதுதான் பஸ் ஸ்டாப்பு. அங்கே வந்து கரெக்டாக டைமிங் பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து கற்பூரத்தை வாங்கிக்கிட்டு நேராக இங்கே வந்து இதில் அக்னிகுண்டத்தில் போட்டுட்டு அங்கே கும்பிட்டு இதோ வலம்புரி விநாயகர்கிட்ட வந்து ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டு 14 கிலோமீட்டர் நடக்கிறதுக்கு தெம்மக்கூட சாமின்னு வேண்டிக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் கிரிவலத்தை. போகலாமா? இதோ ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக வந்து 1:36 ஆச்சு. இதோ பௌர்ணமி, முழு பௌர்ணமி வந்துருச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து கிரிவலம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதோ கூட்டம் வந்து நேக்குது. யாருக்கு போய் ஆடுது? இவங்களும் நல்லாவே இருந்தான். இப்போ வந்து கிரிவல் ஸ்டார்ட் ஆனாலுமே இவன் பேச மாட்டானாமா கிரிவல் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும். என்ன டீம் என்ன மேட்ச்னே தெரியாமல் ஒரு இடத்த பார்க்குறாங்க. இதோ கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. செம்ம கூட்டம். அதான் இப்போ தான் சொன்னேன். இன்னும் 14 கிலோமீட்டர் பேச மாட்டானா திரும்பி பஸ் ஏறுற வரைக்கும். இதே வழியில் நடந்து வந்தால் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஐஸ்வரேஸ்வரா டெவலப்பர்ஸ், டகா டெவலப்பர்ஸ். இவங்க பார்த்தீங்கன்னா வெளியே போர்டு போட்டுருக்காங்க. உள்ள உப திருக்கோவில் ஐஸ்வரேஸ்வர் திருக்கோவில். ஓ, கோயில் பேர் ஐஸ்வரேஸ்வரா. ஓகே, கோயில் இங்கே இருக்குது. வழியில் பார்த்தீங்கன்னா பரமா படிடா, ஒழுங்கா படிடா. நீ படிச்சு பெரிய ஆளாகணும்டா, பெரிய உத்தியோகத்துக்கு போகணும்டா. இந்த மாதிரி காத்தாடி கடையில் உட்காந்து நீ வேலை பார்க்கணும்டா. அது இந்த கிழமை பார்க்கணும்டா. அதுக்கு தாண்டா இந்த உசுரை பிடிச்சிட்டு இருக்கேன். அப்போவே அங்கே பேக்கரியில் 10 ரூபா கொடுத்து சேஞ்ச் வாங்கிக்கணும். அது பார்த்தீங்கன்னா எங்கள் ஏதோ ஒரு காயினை வச்சு ஏதோ பண்ணுறாங்களாமா. அது வந்து என்னன்னு தெரியல. இவன் ஏதோ பண்ண போகிறான்னா நானும் காயின் வந்து ரெடி வச்சுருக்கேன் கையில். இதை வச்சு இப்போ நம்மளும் ஏதோ ஒன்று பண்ணலாங்க. என்னன்னு தெரியலண்ணா ஏதோ கீழே நின்றுக்கிறோம். பேர் வந்து துர்வாஸ் மகரிஷி. அந்த காசை கேட்டு காமிக்கிறேன். நீங்கள் வந்து அடி கிடைக்கும். தொடப்படி ஆசீர்வாதம். அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா கல்லாலே வீடு கட்டி வச்சுக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து எங்கேருந்து கல்லை பொறுக்கி எடுத்து வந்து கட்டுறதுன்னு தெரியல. முக்குப்பாடியா? என்ன நேர்த்திக்கடன் தான் வைக்கிறதாம்மா. நேர்த்திக்கடன் நிற்குது, ஆனால் கல் இல்லையே. சரி, இப்போ கல்லை தேடுறோம், நம்மளும் ஒரு வீடு கட்டுறோம். எல்லோரும் வீடு கட்டி வச்சுக்கிறாங்க. கேட்டால் நேர்த்திக்கடன் சொன்னாங்க. நம்மளும் கல்லை பெருக்கின்னு வந்து நேர்த்திக்கடன் வச்சாச்சு. நேர்த்திக்கடன் வச்சுக்கிறோம். அடுத்த வருஷம் வரும், மாதம் ஆகும். இங்கே நம்ம வந்து காயினில் பார்த்தீங்கன்னா காயினை வந்து அப்படியே நிற்க வைக்கணும். செங்குத்தா கல்லை வந்து அறுத்தோ ஏதோ பண்ணி காயினை வந்து செங்குத்தாக நிற்க வைக்கிறாங்க. ஆனால் என்ன இருக்குன்னு தெரில. கேட்டு நான் வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன். பார்த்தீங்களா, நம்மளும் காயின் வந்து நிற்க வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இப்போ அகைன் நம்ம கிரிவலத்தை கண்டினியூ பண்ண போகிறோம். அந்த 14 kilometers to reach the main temple. கல்கியில் புஜ்ஜி தீம் யாருக்கு வரணும்னு தெரியல, யாருக்கு ஞாபகம் இருக்குதுன்னு. ஆனால் செம்மையாக இருக்கும் கல்கியில்.